சில பேர் தாயத்து போட முடியாது. நல்லா இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா, தாயத்தெல்லாம் போட்டுக்கிட்டு போக முடியுதா? அந்த மாரி சொன்னாங்கன்னா, அவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குற பெட்டுக்கு அடியில நீங்கள் வச்சுக்கணும். அதாவது பெட்டு ஃபுல்லாக ரெட் கலர் பெட்ஷீட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெட் கலரு போர்வை இந்த மாதிரி ரெட் கலரு தலைவாணி உறை இந்த மாதிரி யூஸ் பண்ணி, அதுக்குள்ளே இந்த சென்னாய் உருவி வேற வச்சு நீங்கள் படுத்துக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக சக்தி பார்த்திங்கன்னா, உங்கள் உடம்புல அந்த பரவி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு செல்வ வல்லமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் தெய்வீக சக்தி நிறைஞ்சதுனால அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு துஷ்ட சக்திகள்லாம் உங்கள் பக்கத்தில் வரவே வராது, அண்டாது. ஏன்னா முருகன் காலடியில் வச்சு கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தினால எந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் இருந்தாலும் அது உங்களுக்கு வரவே வராது. இது பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ பார்த்திங்கன்னா, சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, இப்போ வயசானவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் சொன்னதே சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இளமையிலே இருக்கவங்க கணவனோ மனைவியோ இல்லை ஒரு பெண்ணோ ஆணோ பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமான் காலடியில் வச்சுட்டு வந்து இந்த வேற காப்பு கட்டி போட்டுக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த மனசில் உள்ள குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு முருகன் அருள்னால் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த சென்னாய் உருவி. இதை மக்கள் எல்லாரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.